வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் WH ஆர்டன் எழுதின இன் மெமரி ஆஃப் WB ஏட்ஸ் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஆர்டன் இந்த ஒரு ட்ரிபியூட்டை வில்லியம் பட்லர் ஏட்ஸ்க்கு அவர் இறந்துட்ட அப்புறம் அவர் எழுதியிருக்காரு. இதில் அவர் ஏட்ஸோட லெகசியை அவரோட லிட்ரரி கிஃப்டை பற்றி பெருமையாக பேசுகிற அதே சமயத்தில் அவருடைய சில்லி ஃபூலிஷ் ஐடியாஸை பற்றியும் இதில் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவிஞர்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரோல் அவங்களுக்கு இந்த சொசைட்டியில். அதுவும் இதை அவர் எழுதும் போது பார்த்திங்கன்னா 2ஆம் உலக போர் தொடங்க போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நைட் மேரேஜ் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு உலக மக்கள் எல்லாமே திகச்சு நிற்கிற நேரத்தில் தான் அதை எழுதியிருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கவிஞர்களால் எந்த விதமான காலகட்டத்திலையும் மக்களை புத்திசாலிகளாகவும் அவங்கள எந்த வழியில் வழி நடத்தின்னு போகணுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு எழுத தெரியும் அப்படின்னு எழுதுகிறாரு. இதை அவர் ஏட்ஸ் இறந்த ஒரு மாதம் கழித்து தான் இதை எழுதியிருக்காரு. இது அவருடைய அனதர் டைம்ன்ற ஆர்டன்ஸ் கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏட்ஸ் இறந்தது ஒரு கடுமையான குளிர்காலமான ஒரு வின்டர் டைமில் தான். அதாவது பார்த்திங்கன்னா ஆறுகள்லாம் அப்படியே ஐஸாக இருந்தது. ஏர்போர்ட்லலாம் யாருமே இல்லை. ஏன்னா அந்த பனி நேரத்தில் விமானங்களை எடுக்கவே முடியாது. பனி பொழிஞ்சு அந்த உலக தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய மானுமெண்ட்ஸ் எல்லாமே யார் அவங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு மூடி இருந்தது. தெர்மாமீட்டரில் இருக்கிற மர்க்கரி அப்படியே கீழே என்னது ஃப்ரோசன் பாயிண்ட்டுக்கும் கீழே அந்த மாதிரி ஒரு வின்டர் டைமில் தான் ஏட்ஸ் இறந்துருக்காரு. அவர் அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காடுகள்லாம் ஓநாய்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா இயற்கையுமே அது அதோடைய சிம்டம்ஸை காமிச்சிட்டு இருந்தது. அவரை விரும்பினவங்க, அதாவது WB ஏட்ஸை விரும்பினவங்க எல்லாருமே அவருக்காக வருத்தப்பட்டுட்டு இருந்து அவருக்காக மோர்னிங் பண்ணுற அதே சமயத்தில் அவர் உடல் இறந்தாலும் அவர் மக்களுக்கு நடுவில் உயிரோடு இருக்கிறதுக்காக, அவர் எப்போதுமே உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவரோட கவிதைகளை தொடர்ந்து வாசிச்சுட்டே இருந்தாங்க. அதான் ஆர்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போனாலும் உன்னோட கவிதைகள் மூலமாக நீ உயிர் வாழ்வ, இந்த உலகத்தில் என்றைக்குமே நீ நிலைச்சிருப்ப அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அந்த கடைசி நாள் பார்த்திங்கன்னா அவரோட உடல் அப்படியே அவரை கைவிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஏட்ஸோட உடல் எல்லாமே அவரை விட்டு போயிட்டு இருந்தது. அவருடைய மூளை வேலை செய்யாமல் போயிடுச்சு. அவருடைய கான்ஷியஸ்னஸ் போயிடுச்சு. அவரோட நரம்புகள், ரத்த ஓட்டம் எல்லாமே நின்றுடுச்சு. அவர் உடல் ஃபிசிக்கலாகவே அவர் இறந்துட்டார். ஆனால் இன்னமும் அவருடைய கவிதைகளை படிப்பவர்கள் மூலமாக அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா அவரோட படைப்புகள் எல்லாமே அவருக்கு தெரியாதவங்க எல்லாருக்குமே சொந்தமாக இருக்குது. அவங்களுடைய படிக்கிறது மூலமாக இறந்துட்ட அப்புறமும் அவர் அங்கே இருந்துட்டு தான் இருக்கார். ஆனால் என்னென்னா சில பேர் அவர் ரொம்ப ரசிப்பாங்க, சில பேர் அவரை ஹாஷாவும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கவிதை மூலமாக தான் அவர் வாழறாரு. அதை படிக்கிறவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துன்னு தான் இருப்பாங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கத்தின்னு இருப்பாங்க. ஏழைகள் எப்போதும் போல் கஷ்டப்படுறத பட்டுன்னு தான் இருப்பாங்க. ஃப்ரீடம் இல்லாத மக்களும் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வாழறவங்களும் இருந்துன்னு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நடுவில் ஆயிரக்கணக்கான ஏட்ஸோட அட்மைரர்ஸும் அவருடைய இந்த அவர் இறந்த நாளை அவருக்காக நினச்சி அவங்களோட நினைவுகளை சமர்ச்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குளிர்காலத்தில் தான் அந்த ஏட்ஸ் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆர்டன் சொல்கிறார், எங்களை மாதிரியே தான் எல்லா ஃபாலிஸ், எங்ககிட்ட இருக்கிற மனித தவறுகள்லாம் உங்ககிட்ட இருந்தது. ஆனால் எங்களை விட நீ எதில் பெருசாக இருந்தீங்கன்னா எங்ககிட்ட இல்லாத ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் உன்னை இந்த அயர்லாண்டோடைய முக்கியமான நபராக ஆச்சு. அயர்லாண்டில் இருந்த அந்த கேஆஸ் தான், அதாவது அந்த சங்கடங்கள் தான் உன்னை கவிதை எழுத தோணுச்சு. ஆனால் நீ என்ன தான் எழுதினாலும் அயர்லாண்டில் இருக்கிற அந்த சங்கடங்கள்லாம், அந்த பேட் வெதர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ஒரு கவிஞரோட எழுத்துக்கள் எல்லாத்தையுமே மாற்றிட முடியாது. ஆனாலும் அது நீ உன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக என்ன செய்யணும்னு நினச்சியோ அந்த காரியத்தை உன்னுடைய கவிதைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. உன் கவிதைகள் எல்லாரையும் போய் சேர்ந்தது. உன்னுடைய எண்ணங்களும் அது மூலமாக போய் சேர்ந்தது.
நீ இப்போது புதைக்கப்பட்டிருக்க, நீ இந்த பூமியோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். உன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஐரிஷ் பொயட்ரி அங்கே வந்து நீ படுத்துன்னு இருக்கிறது ஐரிஷ் பொயட்ரி அங்கே படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வந்து வின்டர் டைம், அதாவது டெரபிள் டார்க்னஸ் அந்த டைமு. இப்போ தான் வந்து யூரோப்பியன் த்ரெட்டன் ஈச் அதர் லைக் ஆங்க்ரி டாக்ஸ்னால் அடுத்த 2ஆம் உலக போர் ஆரம்பிக்க போகுது. இப்போ எல்லாருமே வந்து இந்த உலகமே ஒரு டென்ஷனில் இருக்குது. அப்போது வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஷேம்ஃபுல் வேஸ் ஆஃப் திங்கிங்கை பற்றி நினச்சின்னு இருக்காங்க. எல்லாருடைய கண்களும் வந்து அந்த கண்ணீர் வந்து நிறைஞ்சு தான் இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கடுமையான இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கிட்ட வந்து சில முக்கியமான விஷயங்களை கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஊக்கத்தை தருவாங்க. அதே சமயத்தில் உன்னுடைய மொழி வந்து எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துன்னு போய் கொடுத்துருக்கு. அவங்களுடைய ஃபெயிலியர்ஸை வந்து அந்த பேஷன் சாரோவோட அவங்கக்கிட்ட பாடலாக எடுத்துன்னு போயிருக்கு. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில காலகட்டங்களில் வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து அப்படியே வந்து நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கவிஞனால் அவனோட பாடல்கள் மூலமாக திரும்பி அந்த எமோஷன்ஸை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை வந்து குணப்படுத்த முடியும். அதே சமயத்தில் உன்னோட எழுத்துக்கள் வந்து காலம், நேரம், விதி எல்லாத்தையும் தாண்டி நின்று நிலைக்கும்னு சொல்லி முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். He disappeared in the dead of winter, the brooks were frozen, the airports almost deserted, and snow disfigured the public statues. The mercury sank in the mouth of the dying day. What instruments we have agreed, the day of his death was a dark cold day. அதாவது அவர் இறந்தது வந்து அந்த வருஷத்துலேயே வந்து ரொம்ப குளிரான ஒரு வின்டர் டே. Far from his illness, the wolves ran on through the evergreen forest. The peasant river was untempted by the fashionable quays. By moaning tongues, the death of the poet was kept from his poems. அதாவது அவருடைய உடல்நிலை இந்த மாதிரி இருக்கும்போது இயற்கையாக பார்த்திங்கன்னா அது நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் கவிஞர் இருந்தாலும் அவருடைய கவிதைகள் உயிரோடு தான் இருந்தது. But for him, it was his last afternoon as himself, an afternoon of nurses and rumors. The provinces of his body revolted, the squares of his mind was empty. Silence invaded the suburbs, the current of his feeling failed. He became his admirers. அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அவரோட உடல் வந்து அவரை விட்டு அவருக்கு எதிராக வந்து திரும்பிக்கிட்டே இருந்தது. அவரால் வந்து திருப்பி உயிரோடு வர முடியாத நிலைமைக்கு தான் அவர் உடல் வந்து அவர் அழைச்சின்னு போயிட்டே இருந்தது. And now he is scattered among 100 cities and wholly given over to unfamiliar affections, to find his happiness in another kind of wood and be punished under a foreign code of conscience. The words of a dead man are modified in the guts of the living. இப்போ அவர் இறந்துட்டார். ஆனால் நூற்றுக்கணக்கான சிட்டிஸில் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவரை வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அவரோட கவிதையை படித்து அவரை ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இறந்து போன இவருடைய வார்த்தைகள் வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்க நிறைய மக்களுடைய கட்ஸ் அவங்களுக்குள்ளே அது வந்து மாடிஃபை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. But in the importance and noise of tomorrow, when the brokers are roaring like beasts on the floor of the wars, and the poor have the suffering to which they are fairly accustomed, and each in the cell of himself is almost convinced of his freedom, a few thousand will think of this day as one thinks of a day when one did something slightly unusual. அதாவது எதிர்காலத்துலேயும் வந்து உலகம் வந்து வழக்கமாக இயங்கிட்டு தான் இருக்கும். அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க செஞ்சு தான் இருப்பாங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து கத்திட்டு தான் இருப்பாங்க. ஏழைங்க வந்து எப்போதும் போல் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஏற்கனவே அறையில் வந்து சிறை வைக்கப்பட்டவங்க தான் விடுதலையாக இருக்கிறதா நினச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாளில் வந்து நம்மளை விட வித்தியாசமாக ஒருத்தர் யோசிச்சார் அப்படின்னு உன்னை பற்றி நினச்சிட்டு தான் இருப்பாங்க. What instrument we have agreed the day of his death was a dark cold day. You were silly like us, your gift survived it all. எங்களை மாதிரியே தான் நீயும் வந்து எங்களுக்கு இருந்த அந்த சில்லினஸ்ஸு அதோட எல்லாமே உனக்கு இருந்தது. ஆனால் உனக்குன்னு ஒரு கிஃப்ட் இருந்தது. அதுதான் எங்களை எல்லாரை விட உன்னை வந்து மேலோங்கி வச்சுருந்தது. The parish of rich women, physical decay yourself. Mad Ireland hurt you into poetry. அயர்லாண்ட் இருந்த அந்த சில சூழ்நிலைகள் தான் உன்னை வந்து கவிதை எழுத வச்சுது. Now Ireland has a madness and a weather still, for poetry makes nothing happen. இன்னமும் வந்து நீ எழுதின பிறகும் அயர்லாண்ட் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ஒரு கவிதை வந்து எதையும் வந்து நடத்திடாது. It survives the value of its making, where executors would never want to tamper flows on south from ranches of isolation and the busy graves. Raw towns that we believe and die in. It survives a way of happening, a mouth.
Earth receive an honored guest. William Yeats is laid to rest. Let the Irish vessel lie emptied of its poetry. இப்போ வந்து பூமிக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நபர் தான் வந்து அங்கே படுக்க வைக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து நாட்டை சேர்ந்தவர். இனிமேலுக்கு அவர்கிட்டேருந்து புதுசாக போயிட்ரி வரப்போகிறதில்ல, ஏன்னா அவர் இறந்துட்டார். In the nightmare of the dark, all the dogs of Europe bark, and the living nations wait, each squatted in its hate. இப்போ இந்த நேரத்தில் தான் உலக போர் ஆரம்பிக்கிறத பற்றி இதில் அவர் எழுதியிருக்காரு. Intellectual disgrace stares from every human face, and the seas of pity lie locked and frozen in each eye. Follow, poet, follow right to the bottom of the night. With your unconstraining voice, still persuade us to rejoice. With the farming of a verse, make vineyard of the curse. Sing of human unsuccess in the rapture of distress. In the deserts of the heart, let the healing fountain start. In the prison of his days, teach the free man how to praise. இப்படின்னு சொல்லி அவர் இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.